நான் என்று தனி ஒருவன். இன்டர்வியூ வர வழியில சுத்தியம் கேட்போம். சரி சரி நீங்க வந்து 10 டைம் மண்டே தெரியும். மண்டே சார் பண்ணிருக்கேன் சார். சரி இன்டர்வியூ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? சுமார் 20 பேர் கொடுத்துருக்காங்க சார். 20 பேர்? ஆமா சார். ஐயோ ஏகாம்பரம், நானு பேர் வந்து எதுக்கு கேட்டிருந்தேன்னா வேலைக்கு இல்லை, என்னோட பர்சனல் பாதுகாப்பு. இதுக்கு படிச்சவன் வேண்டாம், நல்லா பாசமா இருக்கிறவன், நல்ல குணத்தோடு இருக்கிறவன் தான் போதும். அந்த மாதிரி இருக்கிறவன் ஒரு 5 பேர் இருந்தா சொல்லு. அதுக்குதான் நான் இருக்கிறேன் சார். நீ வந்து என்னோட ஆபீஸ் வேலைக்கு, நான் சொல்றது என்னோட பாதுகாப்பு. ஓகே சார். அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்கா? இருக்கு சார். 5 பேர் எடுத்து வச்சுட்டேன் சார். சரி முதல்ல ஒரு பேர் படி. வேலுநாச்சியா சார். வேலுநாச்சியா? பேர் கேட்டா உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல அவங்களுக்கு. ஓகே. அடுத்த பேர் அடுத்த பேர் லக்கி. இது லக்கியா? லட்சுமி நாராயணன் சுருக்கி லக்கின்னு எழுதிருக்காங்க. அது இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. இந்த முதல்ல டஸ்ட்பின்ல போடுங்க. லட்சுமி முதல்ல அந்த வேலுநாச்சியார் கூப்பிடுங்க. வேலுநாச்சியா வேலுநாச்சியா வேலுநாச்சியா. வணக்கம். நீங்க தான் வேலுநாச்சியாரா? வணக்கம் சார், நான் தான் வேலுநாச்சியார். உங்க பேர் கேட்டாலே குழந்தைகள் கூட சுதந்திரமாக இருக்கும், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பேர். உங்களுக்கும் இந்த சமுதாய ஈடுபாடு அதிகமா இருக்கும். அந்த பழக்கம்லாம் இல்லை சார். உங்களுக்கு இந்த லாலா வளையறா? சரி வாயில அதெல்லாம் வராது சார். எங்க நான் சொல்றது சொல்லுங்க பாப்போம். ஒரு கட்டு சுழியில ஒரு சுழி கோண சுழி. சார் என்ன சார் எஸ்கு சார். நீங்க சமுதாயத்துக்கு உங்க பேருக்கு பெரிய துரோகம் பண்றீங்க. முதல்ல உங்க பேரை மாத்துங்க போங்க. சார் என் பேரு வேலுநாச்சியார் சார். எல்லாரும் என்ன வேலுன்னு சொல்லுவாங்க சார். அம்மா நீங்களும் இந்த வேலைக்கு வேணாப்பா. கெட்டோ. முத்துலட்சுமி முத்துலட்சுமி முத்துலட்சுமி. நல்ல தமிழ் பேர். வணக்கம் சார். வணக்கம். சரி அது என்ன கழுத்துல புலித்தோல்? புலித்தோல் சார். என் தாத்தா காட்டுக்கு வேட்டையாட போச்சு, எனக்கு இது எடுத்து வந்துச்சு. அது என்ன நாயா பூனியா வந்துச்சு போச்சுன்ற? அது தாத்தாமா? சார் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் வரும். அப்படியாமா? இங்க தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வேலை கொடுப்போம். முதல்ல தமிழை கத்துக்கிட்டு அப்புறம் வேலை கொடுப்போம் சார். கெட்டோ. வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம். வாங்க 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 உட்காருங்க. ஒரு நிமிஷம் சார். பேர் என்ன? சுகைசி போட் அறுவடை நம்பி வீரமணிதாஸ். பேரை கேட்டா முழு பேரா சொல்றீங்க? ஆமா சார், எங்க பேர் கேட்டாலும் முழு பேர் சொல்லணும்னு அவர் சொல்லி கொடுத்தாங்க சார். அவரா? யார் அவரு? பிறகு சொல்றேன் சார். சரி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இந்த சிவாரிசு இதெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலையோ? சிவாரிசா சார்? இந்த சிவாரிசு ஆளுக்கு நல்ல வேலை கிடைக்குது, அந்த மாதிரி தான் இடத்துல வேலை செய்யணும்னு சொன்னாக்கா அந்த வேலை நம்பி நம்பி உட்காருங்கயா உட்காருங்க. நான் சும்மா தான் கேட்டேன். உட்காருங்க. இல்லை சார், இந்த மாதிரி நேர்மையான வழியில தான் போராடணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்தாங்க சார். என்னையா தொட்டத்துக்கெல்லாம் ஆகுது. சரி வந்துட்டோன்னு பார்த்தேன் சாமியில கூப்பிடுறிய. சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகமோ? ஆமாம் சார், ஓரளவுக்கு பக்தி அதிகம் தான் சார். பக்தி பக்தியா மாட்டிக்கிட்டேன். ஏன் சார் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாதான் உனக்கு இங்கே வேலை. பக்தினா பக்தியோட படியில் சொல்லி பார்ப்போம் சார். பக்தியை பற்றி சொன்னா விட்டு ஒரு குட்டி ஸ்டாரி சொல்ல. காதலுக்கு 7 நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல தான் ஒரு மனிதன் இறைவனை அந்த ஆதிபராசக்தி அடைவதற்கு பக்தி ரீதியில் 5 நிலைகள் இருக்குது சார். இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கை சூழ்நிலையை எடுக்கலாம்.
ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா. டவுன்ல இருந்து அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ அவளுக்கு தான் கட்டிக்க போகிற கணவன் எப்படி இருப்பாரோ, எந்த குணம் உள்ளவரோ என்று தெரியாமல் ஜன்னல் ஓரத்துலேயோ இல்லை கதவு அருகே மறைஞ்சு இருந்து பார்ப்பா. அவளுக்கு முதல்ல தோன்றுவது பயம். பக்தி கோட்பாட்டில் முதல் நிலை பயம். இருவருக்கும் திருமணம் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு தன்னை தொட்டு தாலி கட்டின கணவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு உயர்ந்த மரியாதை ஏற்படும். இதுதான் பக்தியில் 2ஆம் நிலையான மரியாதை. அடுத்தது சார் பக்தியின் 3ஆம் நிலையான அன்பு. திருமணம் செஞ்சு பிள்ளைகள் பிறக்குது. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. தனக்கு வேண்டியது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பாசமாக பார்த்துக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த கணவன் மேலே ஒரு ஆழமான அன்பு ஏற்படுது. இதுதான் பக்தியின் 3ஆம் நிலை. 30 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் பண்ணி. தன்னை பாசமாக பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களும் வளர்ந்து பெரியாளாகி பட்டதாரிகளாக்கி தானும் உயர்ந்த நிலையில் நிற்கிற அந்த கணவனை பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு இவர் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது சார். இதுதான் பக்தியில் 4ஆம் நிலையான நம்பிக்கை. பக்தியில் படிப்படியாக பயம், மரியாதை, அன்பு, நம்பிக்கை இந்த 4 படியும் கடந்த அந்த பொண்ணு கடைசியாக சரணாகதின்னு ஒரு சூழ்நிலைக்கு வருவாள். சரணாகதினா என்ன சார்? சரணாகதினா தன் கணவன் தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை. இது எப்போ ஏற்படும்னா சார், தன்னோட கணவன் மரண படுக்கையில் இருக்கிறப்ப ஏற்படும். எப்போ ஏற்படும் பார்த்துட்டிங்கன்னா, அந்த கணவன் உயிருக்கு போராடி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஏற்படும். தன் கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பா அந்த பொண்ணு. இதை தான் சார் அந்த காலத்தில் சதி நிலை சொல்லுவாங்க. அந்த புருஷன் இறந்து போன பிறகு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூடிய மனைவியும் சேர்ந்து இறந்து போவான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தான் நான் உதாரணமாக சொன்னேன். பக்தி ரீதியில் 5 நிலைகளை அந்த பொண்ணு எப்படி அடையிறா தன் கணவனோட அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல தான் ஒரு மனிதனுக்கு அந்த அம்பாள் அடைவதற்கு பயம், மரியாதை, அன்பு, நம்பிக்கை, சரணாகதி என்ற இந்த 5 நிலைகளை கடந்து தான் அந்த மனிதன் அம்பாளே சென்றடைவான். வாழ்க்கையில் இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க சார். ஏன் நீங்களும் நானும் கூட தான். எஸ்டேட் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற காளியம்மாவையோ இல்லை முனியாண்டியோ பார்க்குறப்ப நம்மளுக்கு முதல்ல என்ன வரும்? பயம்தான் வரும். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே இறைவன் தான் பார்த்துக்கிறாரு சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும். கோயிலுக்கு போகும்போது சிலப்பரை கழட்டி போடுறது, சாமியை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றது, இது எல்லாம் மரியாதைன்னு சொல்லாமல் எப்படின்னு சொல்ல. 3ஆம் நிலை அன்பு. நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, என் பிள்ளைங்க கிட்ட வர்ற மாதிரி ஒரு உணர்வு அந்த அம்மனை பார்க்கும் போது நம்மளுக்கு வரும். அதுதான் ஆழமான அன்பு. திருவிழா கொண்டாடுறது, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யறது, அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணுறது, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இறைவன் மேலே வச்சிருக்கிற அன்பு மெல்ல மெல்ல பெருகி 4ஆம் நிலையான நம்பிக்கைக்கு வரும். உதாரணமாக சொல்லணும்னா திரௌபதி தான் பெஸ்ட்டு. துச்சாதனன் தன் சேலையை இழுக்கும் போத தன் மானம் போனாலும் பரவாயில்லன்னு 2 கையை கூப்பி கிருஷ்ணான்னு அவ கூப்பிடுவான். அந்த நம்பிக்கைக்கு இணங்க கிருஷ்ணாவும் சேலையை கொடுத்து திரௌபதியோட மானத்தையே காப்பாற்றுவார். எது நடந்தாலும் இறைவன் இருக்காரு, அந்த பரம்பரை நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொல்கிற நம்பிக்கை தான் மெல்ல மெல்ல பெருகி இறுதி நிலையான சரணாகதிக்கு வரும். சரணாகதின்னு சொன்னால் அபிராமி பட்டர் தான் நல்ல ஒரு உதாரணம். இது எங்கே பார்க்கலான்னா சார், அபிராமி பட்டரோட வாழ்க்கை கதையில் பார்க்கலாம். தீயில் இடும்போத உயிரே போனாலும் பரவாயில்ல, அன்றைய நாள் பௌர்ணமி தான் சொல்லி அந்த அம்மனே சரணாகதியாக இருப்பார். அதே போல அன்றைய நாளும் பௌர்ணமியாக மாறும். ஒன்ன மாதிரி ஒரு ஆளதான் நான் முன்னாள் தேடிக்கிறேன். பக்தி நிலை இவ்வளோ அழகா சொல்ற பத்தியா? 1வது பயம், 2வது மரியாதை, 3வது பக்தி, 4வது நம்பிக்கை, 5வது சரணாகதின்னு ரொம்ப தெளிவா சொன்னேன். நீ கேட்டோன்னு எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கியா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே மலேசியாவின் முதல் சக்தி பீடமான ஸ்ரீ சக்தி ஆசிரமத்தின் ஸ்தாபகர் குருஜி சக்தி பிரியானந்தரின் வாழ்க்கை கோட்பாடாகும்.